இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறுமி மானபங்கம் குறித்த செய்தி வெளியிட்டதற்காக 18 ஊடக கணக்குகள் முடக்கம். டிக்டாக்கிடம் விளக்கம் கேட்கும் எம்சிஎம்சி ஃபாமி. 18 உள்நாட்டு தகவல் ஊடக நிறுவனங்களின் டிக்டாக் கணக்குகள் அண்மையில் முடக்கப்பட்ட சம்பவம் குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி டிக்டாக்கிடம் விளக்கம் கோரியுள்ளது. தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பத்தாங்காலியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் சிறுமி மீது மேற்கொள்ளப்பட்ட மானபங்க முயற்சி குறித்து செய்தியை வெளியிட்டதற்காகவே அக்கணக்குகள் முடக்கப்பட்டதாக டிக்டாக்கின் தொடக்கக்கட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இதுதான் ஏஐ தொழில்நுட்பத்திடம் உள்ள பிரச்சனையாகும். சில நேரங்களில் அது எல்லை மீறி விடுகிறது. இந்த விஷயத்தில் சாதாரண மக்கள் பதிவேற்றும் ஊடகங்களும் தகவல் ஊடகங்கள் வெளியிடும் செய்திகளும் ஒன்றல்ல என்பதை ஏஐ புரிந்து கொள்ளவில்லை. எனவே கணக்கு முடக்கம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய தகவல் ஊடகங்களின் டிக்டாக் கணக்குகள் மேலும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். அது குறித்து விரைவிலேயே விவாதிக்கப்படும் என்றார் அவர். தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமா ஏற்பாட்டில் தலைநகரில் நடைபெற்ற செய்தி அறையில் ஏஐ என்ற பயிற்சி பட்டறையை அறிமுகப்படுத்திய பிறகு ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். 16வது மாமன்னரை நிந்தனைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் சனுசி விடுவிப்பு. 16வது மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா அல் அகமது ஷாவுக்கு எதிராக நிந்தனைக்குரிய வகையில் பேசிய குற்றச்சாட்டில் இருந்து கெடா மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வழக்கை தொடருவதில்லை என அரசு தரப்பு முடிவு செய்த காரணத்தினால் ஷா அலாம் உயர்நீதிமன்றம் சனுசியை விடுதலை செய்தது. சனுசியை வழக்கிலிருந்து விடுவிக்காமல் குற்றச்சாட்டில் இருந்து மட்டும் விடுவிக்கலாம் என்று தான் அரசு தரப்பு முதலில் நீதிமன்றத்திடம் பரிந்துரைத்தது. எனினும் வழக்கை தொடர விரும்பவில்லை என அரசு தரப்பு முடிவு செய்துவிட்டதால் சனுசியை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என எதிர்த்தரப்பு வாதமிட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டத்தோ அஸ்லாம் ஜைனுடின் சனுசியை வழக்கில் இருந்தும் குற்றச்சாட்டில் இருந்தும் முழுமையாக விடுவித்தார். களை கட்டிய மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு விழா. மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் ஏற்பாட்டில் கோலாலம்பூர் தான் ஸ்ரீ சோமா அரங்கில் தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நேற்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. தமிழர் சிந்தனைக்கும் செயலுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட அவ்விழாவில் மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் நடராஜன், மலேசிய தமிழ் நெறி கழகத்தின் தலைவர் திருமாவளவன், முனைவர் இளம்பூரணம், ப வளர்மதி செல்வம், பிரவீனா வாசன் போன்றோர் உரையாற்றினர். இடைநிலைப்பள்ளி மாணவர்களின் கருத்தாடல், கவிதை, மேடை பேச்சு, பாடல்கள், நடனப்பள்ளி மாணவர்களின் நடனங்கள் ஆகியவை நிகழ்ச்சிக்கு மெருகூட்டின. தமிழ் உணர்வையும் அதன் பண்பாட்டு சிறப்பினையும் தமிழர் இனமான உணர்வினை மேம்படுத்தும் வகையிலும் தமிழர் தனித்தன்மைகளை வெளிக்கொணரும் வகையிலும் இந்நிகழ்ச்சி முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டது. இதில் தமிழ் ஆர்வலர்களும் பற்றாளர்களும் குடும்பத்தோடு தமிழர் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து கலந்து கொண்டது சிறப்பம்சமாக விளங்கியது. கடன் வசூலிப்பு முறையை PTPTN மறு ஆய்வு செய்ய AG பரிந்துரை. தேசிய உயர்கல்வி நிதி கழகமான PTPTN தனது கல்விக்கடன் வசூலிப்பு முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும். 2023 டிசம்பர் 31 வரையிலான நிலவரப்படி அதன் சுழல் நிதியின் கடன் பாக்கி 10.85 பில்லியனாக உள்ள நிலையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் வான்சுராயா வான் ராட்சி அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அத்தொகை 1.2 மில்லியன் கடனாளிகளை உட்படுத்தி இருப்பதால் கடன் நிர்வகிப்பு முறை மீதான கண்காணிப்பையும் PTPTN மேம்படுத்த வேண்டும் என்றார் அவர். கல்வி கடன்கள் தாமதமாக திருப்பி செலுத்தப்படுவதும் 2019 முதல் 2023 வரைக்குமான காலகட்டத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே மேலும் ஆக்கப்பூர்வமான கடன் வசூலிப்பு முறையை PTPTN அமல்படுத்துவதற்கான தேவை ஏற்பட்டிருப்பதாக வான்சுராயா சொன்னார். இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசு நிறுவனங்களுக்கான 2023 நிதி அறிக்கையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார். போர்ட் டிக்சன் கடலில் முதலை பீதியான சுற்றுப்பயணிகள்.
நெகிரி செம்பிலான் போர்ட் டிக்சன் கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பிலிப்பைன்ஸ் சுற்றுப்பயணிகள் கடலில் முதலை நீந்துவதைக் கண்டு பீதியடைந்தனர். 2 வீடியோக்களில் அது பதிவாகி வைரலும் ஆகியுள்ளது. முதலையை கண்டதும் கடலில் நீந்தும் முடிவையே அவர்கள் கைவிட்டனர். அதற்கு பதிலாக பாதுகாப்பான தூரத்தில் படகு பயணத்தின் மூலமாக கடல் அழகை ரசிக்க அவர்கள் முடிவு செய்தனர். ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டம், அதே முதலை அவர்கள் பயணத்தின் இரு படகின் வந்து நீந்திக் கொண்டிருந்தது. இதனால் சுற்றுப்பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். எனினும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. வீடியோவை பார்த்த உள்ளூர் வெளியூர் வலைதளவாசிகள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அவற்றில் சில சிரிப்பை வரவழைக்கும் வகையிலும் இருந்தன. குறிப்பாக அண்மையில் கோலாலம்பூர் மிட்வேலி பேரங்காடிக்கு அருகே உள்ள ஆற்றில் காணப்பட்ட முதலைதான் பீடி வரை வந்திருப்பதாக ஒருவர் கூறினார். அதே சமயம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலையை கண்டுபிடிப்பது நடவடிக்கை எடுக்குமாறும் பலர் வலியுறுத்தியுள்ளனர். லைசன்ஸ் இல்லாத 7 வர்த்தகங்களின் பொருட்கள் பறிமுதல். கோலாலம்பூர் மாநகர் மன்றம். கோலாலம்பூர் பசார் போரோங் சுற்றிலும் லைசன்ஸ் இன்றி வர்த்தகம் செய்த 7 வர்த்தகர்களின் பொருட்களை கோலாலம்பூர் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அங்காடி வியாபாரிகளுக்கான துணை சட்ட விதிகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் கோலாலம்பூர் தாமான் மிஹாச்சாவில் உள்ள மாநகர் மன்ற கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆவண பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதாக மாநகர் மன்றத்தின் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது. லைசன்ஸ் இல்லாமல் வர்த்தகம் நடைபெறும் இடங்களில் அவ்வப்போது தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமரின் உதவியாளரின் வீட்டில் 100 மில்லியனுக்கும் அதிகமான பணம் பறிமுதல். MACC. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூபின் உதவியாளர் ஒருவரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 100 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான பணத்தை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது. இந்த பணம் பல அறைகளில், பல பேக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக நியூ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் அணுக்கமான தகவல்கள் தெரிவித்தன. இந்த சோதனையின் போது ஆவணங்கள், நகைகள் மற்றும் மின்னணு சாதனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். MACCயின் சிறப்பு விசாரணை குழுவால் நடத்தப்பட்ட இந்த சோதனையானது இஸ்மாயில் சப்ரியின் முன்னாள் ஊழியர்களின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் மீதான தொடர்ச்சியான விசாரணையின் ஒரு பகுதியாகும். பல மாத கண்காணிப்பை தொடர்ந்து அந்த முன்னாள் உதவியாளரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை அதிகாரிகள் இப்போது பணத்தின் மூலத்தை ஆராய்ந்து வருவதோடு இதில் அரசியல் நிதிக்கான சாத்தியமான தொடர்புகளும் அடங்கும் என கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட நிதி தொடர்பாக முன்னாள் பிரதமரின் ஊழியர்களில் ஒரு முக்கிய நபரின் பங்கு குறித்த விசாரணையும் அடங்கும். இஸ்மாயில் சப்ரி பிரதமராக இருந்தபோது அவருக்கு உதவியாளராக பணியாற்றிய 4 பேர் கைது செய்யப்பட்டதை நேற்று MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினர். ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பாக விசாரணை நடத்த வசதியாக அந்த 4வரும் கைது செய்யப்பட்டனர். செமின்யேவில் கணவரை கொலை செய்ததாக மனைவி மீது குற்றச்சாட்டு. குத்தகையாளரான தனது கணவரை கொலை செய்ததாக குடும்ப மாது ஒருவருக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. பிப்ரவரி 16ஆம் தேதியன்று செமினியே பண்டார் டெக்னாலஜி அடுக்குமாடி வீடு ஒன்றில் 59 வயதுடைய ஹியூபிட் லீ இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் ஃபத்தின் தயானா ஜாலில் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. கொலை குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் அந்த பெண்மணியிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. தனது கணவரான 61 வயது வாங் சி மின் என்பவரை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கும் 11 மணிக்கும் இடையே கொலை செய்ததாக பிட்லி மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் பிட்லி மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறு வாசிப்புக்காக ஏப்ரல் 17ஆம் தேதி செவிமடுக்கப்படும். சட்டவிரோத மின்கழிவு தொழிற்சாலையின் நில உரிமையாளர்களை விசாரணைக்கு அழைக்க உள்ள போலீசார். மின்னணு கழிவுகளை பதப்படுத்தும் 47 சட்டவிரோத தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ள நில உரிமையாளர்களை விசாரணைக்காக போலீசார் அழைக்கவிருக்கின்றனர். உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த தொழிற்சாலைகள் தனியார் நிலம் அல்லது அரசு கையிருப்பு நிலத்தில் இருப்பதாக
புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மி அபு காசிம் கூறினார். மேல் விசாரணைக்கு உதவுவதற்காக இந்த நிலத்தின் உரிமையாளர்களை போலீசார் அடையாளம் காண்பார்கள். இது அவர்களின் நிலத்தில் நடக்கும் நடவடிக்கைகள் பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும். இதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களால் நிதி அளிக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காண கூடுதல் விசாரணை தேவை என்று அஸ்மி இன்று தெரிவித்தார். இந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கு பெரிய முதலீடுகள் தேவைப்படுகிறது. இந்த கும்பலின் நிதி ஆதாரத்தை கண்டறிய புகிட் அமானின் பண மோசடி தடுப்பு பிரிவுடன் இணைந்து பணியாற்றுவோம். மேலும் இந்த சட்டவிரோத தொழிற்சாலை குறித்து விசாரணை நடத்த சுற்றுச்சூழல் துறையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி 15ஆம் தேதியன்று நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட உப்ஹசாட் மூலம் 2.86 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு மின் கழிவுகளை போலீசார் பறிமுதல் செய்ததாக கடந்த வியாழக்கிழமை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. கோவிட்-19 போன்ற புதிய கிருமி கண்டுபிடிப்பு மீண்டும் பீதியை கிளப்பும் சீனா. மனிதர்கள் மூலமாக பரவக்கூடிய அபாயம் உள்ள மற்றொரு கொரோனா வைரஸ் கிருமியை சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அதற்கு HKU5-CoV-2 என wuhan கிருமியியல் ஆய்வுக்கூடம் பெயரிட்டுள்ளது. வௌவால்களின் உடலில் உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்ட அப்புதிய கிருமி சில ஆண்டுகளுக்கு முன் உலகையே புரட்டி போட்ட கோவிட்-19 பெருந்தொற்றுக்காரமான கிருமியுடன் மிகவும் ஒத்திருக்கிறது. SARS-CoV-2 போலவே இந்த HKU5-CoV-2 கிருமியும் மனித உயிரணுக்களில் பரவும் ஆபத்தை கொண்டுள்ளது. இது நேரடியாகவும் தொற்றும் அல்லது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கும் தாவும் என கிருமியல் நிபுணர் ஷி ஜெங்லி கூறினார். இப்புதிய கிருமியின் வகை பொது சுகாதாரத்திற்கு அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும். இதனால் உலக அளவில் பெரும் பீதியை உண்டாக்கலாம் என பேட் உமன் அல்லது வவ்வால் பெண் என்ற பட்ட பெயரை கொண்ட அவர் சொன்னார். மெர்ஸ்கோவ் சுவாச தொற்று நோயை போலவே இந்த HKU5-CoV-2 கிருமியும் காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகளை கொண்டு வரும். கைமீறும் சம்பவங்களில் மரணங்களும் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.